என்கிட்ட இருக்கிறது இந்த 50,000 மட்டும்தான் சார். கேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா, மர்டர் கேஸ் ஆயிடுச்சே. சரி பார்ப்போம். இனிமே இருக்கிறது என் உடம்பு தான் சார். கடைசியாக இருக்கிறது நான் தான் சார். என்னை தவிர வேற எதுவும் இல்லை சார். ஆனா அவர் எனக்கு வேணும் சார். அவர் உனக்கு என்ன வேணும்? நடுக்கடலில் மூழ்கி போன படக கரை சேர்த்தவர். மாமா மாதிரி உரிமையாக பார்த்துக்கிட்டாரு. அப்பா மாதிரி நடக்க கற்றுக் கொடுத்தாரு. அம்மா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எல்லாமே அவர் தான் சார். நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறேன். என் உடம்பு தான் இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அவரை எந்த அளவு நேசிக்கிறேன்னு. சரிம்மா, ட்ரை பண்ணுறேன். வரேன் சார். போயிட்டு வாங்கம்மா. இந்த வழக்கின் முடிவில் போதிய ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாததால் சலீமை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. உனக்காக தன் மானத்தையே அர்ப்பணிக்க கூட தயாராகி என் முன்னால் வந்து நின்னான். என் சர்வீஸில் எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் காதலுக்காக பரிதவிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படின்னா, காதலுக்காக உயிரே கொடுக்கிற பொண்ணு அவ பேச்சு, நடவடிக்கை, நேர்மையை பார்த்தா அவ முன்னாடி நிற்கிற தகுதி கூட உனக்கு இல்லைன்னு தோணுது. அப்படிப்பட்ட அவ காதலை போய் சந்தேகப்பட்டியே. அவ உன் மேலே வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி நீ செய்யறது எதுவுமே ஈடாகாது. ஒரு தடவை அவன் மனசை புரிஞ்சுப்பார். உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். நீ நினைச்ச மாதிரி அவளுக்கும் சமீருக்கு இடையில தப்பான தொடர்பு இல்லை, நல்ல நட்பு மட்டும்தான். உனக்காக தானே அவ கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு போனான். ஷீ இஸ் மோர் எமோஷனல் பர்சன். அதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்கு, பார்த்துக்க.